வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீ ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 11வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா, பொதுவா எப்பயுமே பார்வதி தான் என்னால இதை செய்ய முடியாது, நான் பார்க்க மாட்டேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இப்ப புதுசா அதுல வியானாவை சேர்ந்துக்கிட்டு நான்லாம் வேலை பார்க்க முடியாது, நான் இவ்வளவுதான் செய்வேன், அப்படியெல்லாம் ஒன்றும் ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்பனண்டா அந்த பக்கம் ஆதிரை எஃப்ஜே நின்று வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடந்துச்சு? ஆதிரை எஃப்ஜேயும் அவங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணாங்களா, இல்ல அவங்க ரெண்டு பேரும் திமுறா நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களான்றதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எபிசோடோட ஸ்டார்டிங்லயே காலங்காத்தாலேயே பார்வதி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீலக்ஸ் வீட்டுக்காரங்க ஒரு வேலை கொடுத்து செய்ய சொன்னாக்கா, எனக்கு ஒரு டீ ஒன்றை போட்டு கொடுங்க, அதை நான் குடிச்சிட்டு அப்புறமா வேலை பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஏங்க நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்படிலாம் என்னால் வெறுவயத்துலலாம் வேலை பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு உடனே எஃப்ஜே, ஏங்க நாங்கள்லாம் பண்ணோம்ல, சமைச்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நாங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏங்க ஒரு டீ குடிக்கிறதுனால என்னங்க ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த கேள்வி. இவங்க இப்படி சொன்னதுமே எஃப்ஜே அந்த பக்கம் பிரவீன் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. உடனே அவரை பார்த்து, நீ வேலை எல்லாம் செய்யாத, நீ அந்த பக்கம் வா, இப்ப அவரை வேலை செய்ய விடாம பண்ற பவர் எங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னாங்க. அதுக்கு இவங்க, ஏங்க ஒரு டீ குடிக்க கூடாதாங்க அப்படின்னு கேட்டதுமே கனியக்கா எஃப்ஜே கிட்ட, இங்க பாருங்க நீங்க வேலை செய்ய சொல்லலாம், ஆனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள செய்யாதனா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுமே. ஓ அப்படியா, அப்பனா எனக்கு அங்க இன்னொரு வேலை இருக்கு, நீ அங்க வா, இப்ப நான் இதை செய்யலாம்ல கேட்டாரு. இப்ப கனியக்காவால எதுவும் சொல்ல முடியல. அது என்னடான்னா, ஐயா இது ஓவர் பவரா இருக்கே, ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு உங்களுக்கான வேலையை பார்க்கலாம்னு நினைச்சது ஒரு தப்பான்னு பாவம் புள்ள வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வத்தோட கேட்டாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஜே, இந்த வீட்டுல எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க, நீங்க தான் சொல்லணும்னு கனியக்காட்ட கேட்க, அப்போ பார்வதி சொல்றாங்க, என்னென்ன ரூல்ஸ், வேற என்னெல்லாம் ரூல்ஸ் நாங்க பிரேக் பண்ணோம் அப்படின்னு கேட்கவும், அப்பதான் கனியக்கா இன்னொரு விஷயத்தையே சொல்றாங்க. நம்ம பார்வதி மேடம் நைட்டே இவங்க ஒரு வேலை கொடுத்ததுக்கு அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப காலையில ஒரு வேலை கொடுத்தாலும் நான் டீயை குடிச்சிட்டு தான் நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க போல. அப்போ கனியக்கா சொல்றாங்க, சரி அவங்க ஒரு டீ குடிச்சிட்டு தான் வேலை பண்ணட்டுமே, அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆக்சுவலி அது தப்பு தான். டீலக்ஸ் வீட்டுக்காரங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். ஆனா இப்ப அதை சொன்னாக்கா நீங்க ஒன் சைடா பேசுறீங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே கனியக்கா இப்ப அப்படி பேசிட்டு இருக்காங்க. அங்கிட்டு எஃப்ஜே சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, இப்ப பிரவீன் தான் டீ குடிக்கல, ஆனா அவர் அங்க டீ போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அப்ப அது வரைக்கும் நீங்க வேலை செய்யறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு பார்வதி ஒரு நியாயமான ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க. நேத்திக்கு நாங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தோம், ஆனா இப்போ வெறும் வயித்துல உங்களுக்கு வேலை பார்க்கணும்னா அது எங்களாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இவங்களோட பசியை பத்தி யோசிக்காம அவ்வளவு நேரமா நாங்க உள்ளே தான் இருப்போம், இது எங்களோட பவர்னு சொல்லி உள்ளே இருந்தாங்களே, அப்போ இதே பார்வதிக்கு இவங்களோட பசியை பத்தி தெரியலையா? அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, நாம எப்ப வெளியே போறோமோ அதுக்கு பிறகு இவங்க சமையல் பண்ணி நாம சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்பிடட்டும்னு நினைச்சாங்களே, அப்போ எங்க போச்சு இந்த ஒரு வாய் டீ எல்லாம்? இவங்களுக்கெல்லாம் நீங்க உப்பு போட்டது தப்புன்னு சொல்லிட்டு வரீங்க. இந்த பசியோட அருமை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு அவங்க பண்ணாங்க. இப்பவும் உங்களுக்கு அது புரியலன்னு வைங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதா, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ரம்யா வேற சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா அவங்க எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஏன் வியானா வந்து நான் சாப்பிடல, ஆனா அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கால, அதனால பார்வதிக்கு மட்டும் புது ரூல்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அங்க வியானா என்னடான்னாக்கா, நான் சும்மாலாம் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது, ஐ நீட் சம் ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதிரை கிட்ட. ஏன் வியானா நீங்க போன வாரம் டீலக்ஸ் வீட்ல இருக்கும்போது இப்படிதான் ஆடுனீங்களான்னு கேட்டா, ஆமா நாங்க போன வாட்டி ஆடும்போது நாங்க மனிதாபிமானத்தோட தான் ஆடணும் அப்படின்றாங்க. இவங்க தானே உள்ளே இருந்துகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது. ஆதிரை எனக்கு வேலை இருக்குது, நீங்க வேலையை முடிங்கன்னு சொன்னாக்கா, நான் வேலை செஞ்சுட்டேன் எனக்கு கால் வலிக்குது அப்படின்றாங்க. இப்படிதான் நேத்து எஃப்ஜே ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னாக்கா எனக்கு கை வலிக்குதுன்னாங்க, இப்ப கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அங்க இருக்கும்போது மட்டும் ஃபுல்லா வேலையா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. டீமா என்னால முடியலைங்க, இந்த சீசன்ல எல்லாமே கண்டென்ட் கொடுக்கணும்னு லூஸ் மாதிரி பண்ணிட்டு அலையுதுங்க. அதுக்காக எஃப்ஜேயும் ஆதிரையும் ஒண்ணு சும்மா எல்லாம் கிடையாது. அன்னைக்கு வியானா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஆதிரையை சொன்னதுக்காகவும் அதுக்கு ரீசனா எஃப்ஜே சொன்னதுக்காகவும் தான் இவங்க ரெண்டு பேரும் ஆதிரையை வியானாவை டார்ச்சர் பண்ணி அவங்களோட வன்மத்தை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கனியக்கா பார்வதி கிட்ட, ஏமா கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னதுமே அதுக்கு பார்வதி, ஓகேக்கா நீங்க அவங்க கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க, வயிறு வெறும் வயிறா இருக்குது, ஒரு டீயாவது குடிச்சிட்டு நாங்க பண்றோமேன்னு பொறுமையா சொன்னாங்க. அதுக்கு அவங்களுமே, எப்பா டீலக்ஸ் வீட்டுக்காரங்களா ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா அது டைம் கொடுங்க,
அதுக்குள்ள எந்த டயத்துலயாவது அவங்களே வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இது நல்ல டீலா தாங்க இருக்குது. பார்வதி கேட்டது ஒரு டீயை மட்டுமாவது குடிச்சிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பார்வதினால இப்படி ஒரு புது ரூல்ஸ் நடந்தது அப்படின்னா அது நல்லதுதான். ஆனா இதை பொறுமையா கேட்கும்போது ஒரு புது ரூல்ஸை மாத்துங்க இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தப்பு இல்லை, அது எவ்வளவு நல்லாவும் இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு என்னாலலாம் அதை பண்ண முடியாது அப்படின்னு திமிரா பேசும்போது தான் அது தப்பா இருக்கு. அங்க ஆதிரை வியானா கிட்ட ஆமா இப்ப நான் உங்களுக்கு என்ன அப்படி சும்மா சும்மா வேலை கொடுத்துட்டேன்னு கேட்டாக்கா அதுக்கு வியானா சொல்றாங்க நீங்க வேலை கொடுத்தீங்க பட் அப்ப நான் அந்த மூடல இல்ல என்னால அது வர முடியாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க வியானா பேசுறது கொஞ்சம் தெளிவா பேசுங்க அப்படின்னாக்கா தெளிவா பேசுறேன் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த ராணவ் என்னத்தை சொல்லி அனுப்புனாருன்னு தெரியல. சும்மா எப்ப பாரு நான் சௌந்தர்யா மாதிரி பண்றேன் ஓவியா மாதிரி பண்றேன்னு சொல்லி லூஸ் மாதிரி பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு மூடு இல்லையாமா. ஏன் இவங்க டீலர் சீட்ல இருக்கும்போது மூடு பார்த்தா வேலை செய்யறதுக்கு ஆள் கூப்பிட்டாங்க இல்ல அதுதான் ரூல் ஆயிங்க. என்ன இலவோ தெரியல, உள்ள இருக்கிறது ஃபுல்லா பைத்தியமா இருக்குது. அடுத்து வியானா ஆளுக்குலாம் வேலை சொன்னீங்கன்னா அது என்னால பண்ண முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அங்க பாவம் கனியக்கா கேப்டனான ஃபர்ஸ்ட் டேலயே காலங்காத்தால பல்லு கூட விளக்காம பாவம் இவங்க பஞ்சாயத்தை சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஆதிரை கேப்டன் கிட்ட போய் எனக்கு இப்போ ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும், அவங்க என்ன நான் ரூம் கிளீனிங் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க, என்னன்னு கேளுங்கன்னு சொன்னதுமே ஏமா என்னதாமான்னு கேட்டாக்கா எனக்கு டைம் வேணும் உடனே சொன்னாலாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அது சரிதாம்மா நீ கேளு, அது தப்பு இல்லை, உனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் தான். ஆனா அதுக்குன்னு அவங்களுக்கு இன்னொரு பவரும் இருக்கு. அங்க இருக்கிற யாருனாலும் யாரை வேணா தனியா வேலை வாங்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட் தான். ஆமா ஆனா அவங்க வேலை வாங்கலாம், அது அவங்களோட லக்ஸரி. அதே மாதிரி நாம வேலை பண்ணலாம் இல்ல பண்ணாம கூட இருக்கலாம், அது நம்மளோட விருப்பம்ன்றாங்க. இது என்னங்க புது உருட்டா இருக்கு. அப்படி எல்லாருமே இது எங்க விருப்பம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பவர் இருந்து என்ன பிரயோஜனம்? பவருங்கிறதே சொன்னா செஞ்சே ஆகணுங்கிறது தானே. அப்புறம் அது நம்ம விருப்பம்னா ரைட்டு எல்லாரும் ஒரு முடிவுல தான் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற எவனுக்கும் மூளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வியனா நடான்னா வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆகுது, என்னால பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இந்த எஃப்ஜேயும் ஆதரையும் ஒன்றும் சும்மா கிடையாது. அவங்க வேணும்னே வியானாவை வச்சு செய்யணும் வெறுப்பேத்தணும்னே தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வியானா இதை ஒரு ரீசனா சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, எனக்கு என்னமோ அவங்க என்னை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு அது பிடிக்கல அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது சூப்பர்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு ரூல்ஸ் நான் பண்ணுவேன் இல்ல பண்ணாமலாம் இருப்பேன் இப்படிலாம் பேசுனா அப்ப இவங்க டீலர்ஷிப்ல இருக்கும்போது மட்டும் இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி வரும். நெக்ஸ்ட் இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு விட்டு கொஞ்ச நேரத்துல வியானாவை குளிச்சுட்டு வரும்போது மறந்து போய் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு. உடனே மற்றவங்க எல்லாம் அதுலயும் குறிப்பா எஃப்ஜே இப்படித்தான் பார்வதியும் போனாங்க, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களான்னு கேப்டன் கேட்க அவங்க போய் வியானா கிட்ட ஏமா இது ஒரு ரூல் பிரேக் மாதிரி தான், பிக் பாஸே சொல்லிட்டாரு இங்க நிறைய ரூல் பிரேக் நடந்துட்டு இருக்கு கரெக்டா இருங்கன்னு, அதனால ஒரு 20 உக்கி மட்டும் போட்டுரு அப்படின்னாங்க. உடனே அதுக்கு வியானா ஏன் பார்வதியும் தானே போனாங்க அவங்கள மட்டும் ஏன் நீங்க உக்கி போட சொல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அப்ப நீங்க ஆள் பார்த்து தான் பேசுறீங்கன்னு சொல்லவும் ஏமா அவங்களுக்கு நான் சொல்ல மட்டும் செஞ்சேன் அதனாலதான் இப்போ இது தொடர்ந்து வருது, இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனைனா நான் பார்வதியுமே வந்து நான் பனிஷ்மெண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நான் ஓகே பண்றேன் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் வியானா உக்கி போட்டு முடிச்சுட்டு எஃப்ஜேவோட ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லி வேலை கொடுத்தனால அதை செய்ய போய்கிட்டு இருக்காங்க. அங்க போய் இந்த சுகிக் ஷாப்ல வியானா என்னோட பெட்ஷீட் வந்து மடிச்சு வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களும் கொஞ்சம் கூட கேப் விடாம ஒரு வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வேலையை சொல்லாம ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு வேலையும் சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இதுல வியானா கடுப்பாகி பண்ணிக்கிட்டு இந்த வேலையும் போட்டுட்டு எனக்கு 2 கை தான் இருக்கு 10 கைலாம் ஒண்ணும் இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு போயிட்டா. நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து சரி ஓகேமா நீ போய் பெட்ஷீட்டை மடிச்சு வை அதுக்கப்புறமா வந்து கூட நீ என் ட்ரெஸ் எடுத்து வைன்னு சொல்றாப்ல. அதுக்கு வியானா நான் இப்பவே பண்ணாதான் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே எஃப்ஜே வந்து எனக்கு புரியல அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தான் நான் பாருன்னு சொன்னேன், நான் இப்பவே பண்ணாதான் பண்ணுவேன் அப்புறமா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி கேப்டன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை கேப்டன் கேட்டதுமே வியானா சொல்றாங்க எனக்கு 2 கை தான் இருக்கு, நாங்க இங்க 2 பேர் வேலைக்கு இருக்கோம்ல அப்ப 2 பேருக்கு வேலையை பிரிச்சு கொடுக்கணும், என்னாலலாம் நான் ஒரே ஆளெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு எஃப்ஜே பார்வதி குளிக்க போயிட்டாங்கன்னு சொல்றாரு. வியானா சொல்றது கரெக்ட் தானங்க, 2 பேர் வேலைக்கு இருக்காங்கன்னா வேலையை பிரிச்சு கொடுக்கணும், அதை விட்டுட்டு ஒரே ஆளுக்கு எல்லா வேலையும் கொடுத்து டார்ச்சர் பண்ணா எப்படி? அவங்க குளிக்க போயிருந்தா அவங்க குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் வேலை கொடுக்க வேண்டியதானே, இவருக்கு தான் அர்ஜென்ட் இல்லைன்னு சொல்றாரு. அப்பவும் வியானா தான் எனக்கு வேலை பார்க்கணும்னு சொன்னா எப்படி? சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு அது ஓப்பனாவே தெரியுது டார்கெட். நெக்ஸ்ட் கனியக்கா சொல்லிட்டாங்க அவங்க இதை முடிச்சிட்டு பண்ணுவாங்க, அப்படி பண்ணலன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே கனியக்கா டென்ஷன் ஆகி போயிட்டு இங்க பாருங்க இவ்வளவு நாளா நீங்க செஞ்ச அதே விஷயத்த உங்களுக்கு செய்யும் போது மட்டும் ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, இதைத்தானே இத்தனை நாளா நீங்க அவங்களுக்கு பண்ணீங்க, அதே விஷயம் உங்களுக்கு வரும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு வலிக்குது, இவ்வளவு நாள் அவங்கள குறை சொன்னீங்கல்ல அதே விஷயத்தை தானே உங்களுக்கு சொல்றாங்கன்னு கேட்டாங்க. இப்ப இவங்க கேட்கறது நியாயமா தான் இருக்கு, என்னடா
இது? ஏழு சின்னத்துல ஒரு குத்து, தென்னை மர சின்னத்துல ஒரு குத்துறியான்னு பாக்குறீங்களா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? இங்க எவனுமே ஒழுங்கு கிடையாது, வேற என்ன பண்றது? அணியக்கா கேட்கிற மாதிரி இதே வியானா அங்க இருக்கும்போது பவர்னு சொல்லி இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து மனிதாபிமானம்லாம் பேசுறாங்க. ஆனா சேம் டைம் அவங்களுமே வியானாவை டார்கெட் பண்றாங்கன்றது பச்சையா தெரியுது. அதனால ரெண்டு பக்கமுமே பேச வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அடுத்து வியானா வேலை பண்றதுல என்னோட விருப்பம், அதை எப்படி என்கிட்ட இருந்து வேலை வாங்குறாங்க அப்படிங்கறத அவங்களோட ட்ரிக்கு. அது என்கிட்ட அவங்க ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இது நியாயமாவும் பட்டுச்சு. உடனே கனியக்காவுமே எப்ப அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நீங்க எப்படி வேலை வாங்குறீங்கன்றது இருக்குதுல்ல, கொஞ்சம் பார்த்து கரெக்டா வாங்குங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு நம்ம கேப்டன் ஃபேரா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஆனா இவங்க கிட்ட சொல்லிட்டு அடுத்து வியானாட்டையும் சொல்றாங்க, அதே மாதிரி உங்க மேலயுமே ஒரு சில குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு, அதையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாக்கா, நான் பண்ண மாட்டேன், நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறனா கூட கொடுங்க, ஆனா ஒரு சில விஷயம் நான் பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன், அது பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. உடனே கனியக்கா, இங்க பாருங்க பிக் பாஸ் எல்லாத்துக்குலாம் வர முடியாது, அதுக்காக தான் இந்த வீட்டுல தலைன்னு ஒரு ஆளை வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. கரெக்ட் தான். ஆனா எவன் இந்த வீட்டுல தலையை மதிக்கிறான்? எனக்கு என்னமோ பிக் பாஸையும் விஜய் சேதுபதியுமே இவங்க எல்லாம் மதிக்கிறாங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு. For certain things I won't accept the punishment if you give also. அப்புறமா நம்ம கேப்டனும் அட்வைசரும் தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த வேலை கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் சொல்லிட்டாப்ல, அது அவங்களோட பர்சனல் கேம், இதுல நான் என்ன பண்ண முடியும்ட்டாரு. உடனே கனியக்கா, ஒருத்தங்க வேலை கொடுத்தா பண்ண மாட்டேன்றாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்றாங்க, இல்ல அதுக்கு பனிஷ்மெண்டே கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க என்ன பண்ண முடியும்னு புலம்புறாங்க. ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேன், பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். இந்த சீசன்ல எல்லாரும் கண்டென்ட் கொடுக்கணும்னு வெறியில இருக்காங்க. பார்வதி எல்லாம் என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேன், டாஸ்க், ரூல்ஸ், பனிஷ்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஷோவோட ஃபார்மட்டையே கெடுக்குறாங்க. எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த கதை சொல்ற டாஸ்க் வச்சாங்க. அதுல பார்வதி தான் வந்துகிட்டு, நான் ஒரு சுத்தமான தூய்மையான கலப்படமே இல்லாத மதுரையில இருந்து வந்த பொண்ணு அப்படின்னாங்க. இதுக்கு நம்ம திவாகர் மட்டும்தான் கைதட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்கு இந்த இதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறமா அவங்களோட லைஃப் ஸ்டோரியை சொன்னாங்க. நம்ம யாரோட லைஃப் ஸ்டோரியுமே சொல்லல, அதனால இதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பிரவீன் அவரோட ஸ்டோரியை சொன்னாரு. சுத்தமான தூய்மையான கலப்படம் இல்ல மதுரையில இருந்து வந்த ஒரு புள்ள. நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுமே வியானாவும் பார்வதியும் போய் ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆதிரை வந்து இந்த குப்பையை எடுத்துட்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேயுமே பார்வதி, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, உங்க குப்பையை நீங்களே எடுத்துட்டு போய் போடுங்க அப்படின்ட்டாங்க. எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க தாங்க அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாக்கா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. குப்பையெல்லாம் என்னால எடுக்க முடியாது, நீங்க போய் போடுங்க, உங்களுடைய குப்பையை நீங்க தான் போடணும். இப்ப நான் என்ன சொல்லுங்க, இப்ப நான் என்ன சொல்ல? இதெல்லாம் சரியான அறிவோட பேசுற பேச்சா? லக்ஸரி வீட்டுல இருக்கிறவங்க அந்த குப்பை எடுத்துட்டு போய் போடணுமா? இவங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க எடுத்துட்டு போய் போட மாட்டாங்களா? வேலை பார்க்கறவங்க தான் அதை பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாது. இதுல வேற இதெல்லாம் ஓவர், இதெல்லாம் பேசிக்கானதெல்லாம் நீங்களே பண்ணலாங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி தான் அவங்கள லக்ஸரி வீடுன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓவர், இதெல்லாம் பேசிக். நெக்ஸ்ட் ஆதிரை கேக்குறாங்க, இந்த செப்பல் எடுத்து வைக்க சொல்றீங்களா, நான் பண்றேன், ஆனா குப்பை எடுக்க மாட்டேன்னா எப்படின்னா? அதெல்லாம் பேசிக், அது உங்க வீட்டு குப்பை, அதெல்லாம் பண்ண முடியாது. வீட்டுல வேலை பார்க்கறவங்களே இருந்தாலும் அந்த வீட்டு ஓனரே கவர்ல சுத்தி குப்பையை வெளியே கொண்டு போய் போட்டுருவாங்க, சரியா அப்படின்றாங்க. சரி, அப்ப கவர்ல சுத்தி தரேன் கொண்டு போய் போறீங்களான்னு கேட்டா அப்பவுமே அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் உங்க பேசிக்னு சொல்றாங்க. வீட்டு வேலையாளர்களா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற குப்பை அந்த வீட்டு நபர்கள் தான் அவரை சுத்தி தூக்கி போடுவாங்க. ஏங்க, ஒரு பணக்காரங்க ஒரு லக்ஸரியா இருக்கிறவங்க வீட்டுல அவங்களே வாங்க குப்பையை கட்டி கொண்டு போய் வெளியே போட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒரு லக்ஸரியான ஒரு பிரிவிலேஜ் தானே இங்கேயும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? அவரை சுத்தி எடுத்து வச்சுட்டா ஏர் பண்ணிடுறீங்களா? எடுத்து நீங்க குப்பையில போட வேண்டிய பேசிக். காலையில என்னடான்னா நாங்க டீயை குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்க ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. இப்போ இது இப்படியே போச்சுனாக்கா ஒன்னத்தையும் மனிதாபிமானம்னு சொல்லி இந்த லக்ஸரி வீட்டுல இருக்கிற பிரிவிலேஜ் எல்லாத்தையும் டம்மி ஆக்கி அந்த வீட்டுல இருக்கிறவங்க நீங்களே உங்க வேலையை பார்த்துக்காங்கடான்னு சொல்லிடுவாங்க போலயே. உங்க பேசிக் ஒர்க் எல்லாம் என்னால பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேப்டனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுமே நீங்க பண்ண மாட்டீங்களேன்னு சொன்னீங்களான்னு கேட்டா ஆமான்ட்டாங்க. அதுக்கு கனியக்கா சிம்பிளா ரூம் கிளீனிங்னா என்ன அப்படின்னு சிம்பிளான கேள்வி தான் கேட்டாங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம, இல்ல விக்ரம் பண்ணிட்டாரு அதனால நீங்களும் பண்ணணும்னு உடனே வருவாங்க, ஏன் அவர் பண்ணா நானும் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு கனியக்கா சொல்லிட்டாங்க, அவர் பண்ணதுனால நீங்க பண்ணணும்னு சொல்லல, அவர் பண்ணலனாலும் நீங்க பண்ணிதான் ஆகணும், அதுதான் ரூம் கிளீனிங்னு சொன்னா அவங்க குப்பையை அவங்களே தான் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு கனியக்கா ஒரு செம்மையான பதில் சொன்னாங்க. அப்படின்னா அங்க பிக் பாஸ் வீட்ல என்ன நடக்குது? எல்லாரோட குப்பையும் ஒரே இடத்துல தானே போடுறீங்க, அதை யாரோ ஒருத்தர் தானே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னாங்க. நல்ல கேள்வி. ஆனா அப்ப மட்டும் இந்த பார்வதிக்கு யாரோ ஒருத்தர் போய் அடுத்தவங்க குப்பையை கையில எடுக்கிறாங்களேன்ற அந்த மனிதாபிமானம்லாம் வராது. விக்ரம் பண்ணாருன்னா நானும் பண்ணுமா? ஆனா இதுக்கு
பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா லக்ஸரி வீட்டுக்காரங்களாவே இருந்தாலும் அவங்களோட குப்பையை அவங்களே தாங்க எடுத்து போடணும், என்னால பண்ண முடியாது, இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்வதியோட லாஜிக் படி அவங்களோட குப்பையை அவங்களே தான் எடுக்கணும் அப்படின்னாக்கா, அப்ப பார்வதியோட குப்பையை அவங்களே தான் எடுத்துட்டு போய் ஒரு வண்டியை பிடிச்சி கொண்டு போய் குப்பை கடங்களை கொண்டு போய் கொட்டிட்டு வரணும். ஏன்னா இவங்க குப்பை தொட்டியில போய் கொட்டுனாக்கா அதை எடுக்கிறதுக்கு ஒரு தூய்மை பணியாளர் தான் வந்து எடுத்துட்டு போகணும். அப்படின்னா இவங்களோட லாஜிக் படி இவங்களோட குப்பையை ஏன் இன்னொருத்தங்க எடுக்கணும்? சும்மா ஏதாவது பேசணுமேனு பேசிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் வேலைக்காரங்களுக்குலாம் ஆதரவா பேசுறேன் பாருன்னு. நான் ஒரு பேசிக்கா நினைக்கிறது அந்த குப்பைகளை அவங்களே கட்டி போடுறது. இங்க இவங்க பிரச்சனையே இன்னும் தீரல. ஆனா இந்த வியானா ஆதிரையோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. இந்த ஆதிரை வியானாவையே போய் நோண்டிக்கிட்டே இருக்கு. அங்கிட்டு பார்த்தா பார்வதி எஃப்ஜே கிட்ட மறுபடியும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு மச்சான், எங்க வீட்டுல எல்லாம் நாங்கெல்லாம் குப்பையை கட்டி அதை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துருவோம், அதுதான் எங்க வீட்டோட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னதையே தான் சொல்றேன், அதை ஏன் வெளியே வைக்கிறீங்க? அதை யாரோ ஒருத்தர் தானே வந்து எடுத்துட்டு போனோம். போங்க, வண்டி எடுத்துட்டு போய் அப்படியே கொண்டு போய் குப்பை கடங்களை போட்டு வந்துருங்க. அவ்வளவு மனிதாபிமானம் இருந்தா குப்பை எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி வெளியில வச்சிருவோம். இதுதான் என்னுடைய பழக்க வழக்கம். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டோட பழக்க வழக்கம்லாம் இங்க செட் ஆகாது. இங்க வேற வேற மக்கள் வந்திருக்காங்க, இங்க ரூல்ஸ்னு ஒன்னெல்லாம் இருக்கு இங்க இந்த வீட்டுக்குன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே இங்க வந்திருப்பாங்க. என்னமோ தெரியாம இவங்களை கொண்டு போய் உள்ள ஓட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்கு, என்னால அதை பண்ண முடியாது. ஆனா கனியக்கா ஒரு லெவலுக்கு மேல இவங்க ரெண்டு பேர்கிட்ட இதுக்கு மேல போராட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லையா நீங்க எந்த வேலையுமே செய்ய வேணாம், போய் சும்மாவே உட்காருங்க, ஜாலியா எந்திரிங்க, குளிங்க, சாப்பிடுங்க, டாஸ்க் ஆடுங்க, என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. ஆனா வேலை மட்டும் பண்ணக்கூடாது. அப்படி அதுக்குனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே மாதிரி செய்யல, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். இதுவே ஒரு நல்ல முடிவு, ஒரு செம்ம டிசிஷன் தான். ஆனா தேவையே இல்லாம இந்த ரம்யா குறுக்க வந்து இங்க பாரு எல்லாருமே பண்ணதான் செய்யறாங்க, ஆனா நீ தான் எப்பயுமே எதையுமே பண்ண மாட்டேங்கிற, அதை விட்டுட்டு நான் வேலையே வேணாம்னு விட்டுட்டு போயிட்டு சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்லுவேன். அதனால இந்த வாட்டி நாங்க சொல்றோம், நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இது என்ன பிளாக்மெயில் பண்ண வைக்கிற விஷயமா? இதை சொன்ன உடனே பார்வதி வந்துட்டாங்க. அப்பா உடனே வந்துருவாங்க, அப்பா சாப்பாடை கொண்டு வந்துருவாங்க, எல்லாத்துக்கும் பார்வதி தான் காரணம்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சொல்றோம் இந்த ரூம்ல இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஃபைனலா கனியக்கா வந்து, பார்வதி இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கொண்டு வரல, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இருக்கு, எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் எனக்கு இது பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்றீங்க, அது தப்புன்னு சொன்னாக்கா, அக்கா நீங்க சொல்றதுதான் தப்பு. 20 பேர் ஒரு விஷயத்த பண்றாங்க, 2-3 பேர் பண்ணல அப்படின்னா நீங்க ஏன் அந்த 2-3 பேரோட கருத்தை ஏத்துக்க மாட்டீங்கன்னு ஒரு கிடுக்குப்பொடி கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சிம்பிளா அந்த 2-3 பேரோட கருத்து தப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானங்க, ஒருத்தங்க மட்டும் தனியா ஒண்ணு சொன்னா அது தப்பாவே இருந்தாலும் அதை சரின்னு சொல்லணுமா என்ன? 20 பேர் பண்றாங்க, 2-3 பேர் பண்ணல, நீங்க அந்த 2-3 பேருடைய கருத்தை எடுத்துக்க மாட்டீங்க. அங்க விக்ரமும் வெளியில அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கருத்து கரும மாதிரி இருந்தா எப்படி ஏத்துக்க முடியும், கருத்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதேதான், கருத்து கரும மாதிரி இருந்தா எப்படி எடுத்துக்க முடியும்? நெக்ஸ்ட் எஃப்ஜே அங்க வந்து, அன்னைக்கு நாங்க எல்லாரும் ட்ரெஸ் பண்ணி டின்னருக்காக கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு சமைச்சு தர முடியுமா, நாங்க பண்ண ரூல் பிரேக் ஆயிடும்னு சொன்னீங்கல்ல, இப்ப அதே மாதிரி நாங்க அதை கையில எடுத்து கட்டுனோம்னா ரூல் பிரேக் ஆயிடும்னு சொல்லிட்டாரு. ரூல் பிரேக்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. இப்ப நாங்க கையில எடுத்து கட்டுறதும் ரூல் பிரேக். கரெக்ட் தானங்க, அந்த பாத்திரத்தை கழுவுறதையே வந்து ரூல் பிரேக் ஆயிடுமோன்னு அவ்வளவு தடவை சொன்னவங்க தான் இப்ப இங்க வந்து குப்பையை அவங்களே போய் எடுத்துட்டு போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கையில எடுத்து கட்டுறதும் ரூல் பிரேக். வேலிட் பாயிண்ட். ஃபைனலா கனியக்காவுமே, ஆமா இது ஒரு வேலிட் பாயிண்ட், இப்போ உங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லணுமே. வேணா வந்து எங்களுக்கு கிளவுஸ் கொடுங்க, நாங்களே பண்றோம்னு சொல்லிருச்சு. கிளவுஸ் போட்டு பண்ணலாம்டா. கிளவுஸ் போட்டு நாங்க பண்றோம். அவ்வளவுதானே, இதுக்கு இவ்வளவா? இதுல ஆதரையே போய் சொல்றாங்க, இதைத்தானே நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னு சொன்னாக்கா அதுக்கு பார்வதி சொல்றாங்க, நீ வந்து ஸ்டார்டிங்லயே கிளவுஸ் தரேன்னு சொல்லலையே அப்படின்றாங்க. கிளவுஸ் கொடுங்க சொல்லுங்க. இது என்னடா இது, இவ்வளவு நேரம் இவங்க பேசின பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. கிளவுஸ் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? இங்க பார்வதி பண்ண பிரச்சனை கிளவுஸுக்காகவே இல்ல, அப்படியே இருந்தாலும் நான் கட்டி தரேன் கொண்டு போறியான்னு அவங்க கேட்டாங்கல்ல, அதுவும் கிளவுஸும் ஒண்ணு மாதிரி தானே, அதான் கவருக்குள்ள தானே இருக்க போகுது, அப்பவும் முடியாதுன்னு தானே சொன்னாங்க. சுத்தி எடுத்து வச்சுட்டா எடுத்து கிளியர் பண்ணிடுறீங்களா? எடுத்து நீங்க குப்பையில போட வேண்டியது. ஆனா இப்ப வந்துகிட்டு நீங்க இது ஆரம்பத்திலே சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. என்னத்தையாவது செய்யணுமே காலையிலேயே எதையாவது பண்ணிக்கிட்டு இது கொடுக்குறீங்களா? இது சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் அப்பாடா ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்கடான்னு இருக்கும்போது இந்த வியானா போய் பாத் டப்பை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சுபிக் ஷாப்ல போய் மறுபடியும் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல அழுக்கா இருக்கு, இதை கொஞ்சம் கிளீன் பண்ணு அப்படின்னு. உடனே அவங்க ஐயா நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு உடனே எஃப்ஜே சொல்றாரு, இங்க நிறைய சாப்பாடு கொடுத்தாங்களே அப்ப மட்டும் அதை சாப்பிட்டாங்களான்னு கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. நிறைய வேலை செஞ்சுட்டேன், நான் செய்ய மாட்டேன். நிறைய சாப்பாடு போது சாப்பிட்டாங்களா? எஃப்ஜே கிட்ட இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு குணமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தியே பேசுறது, தின்னுட்டீங்கல்ல நல்லா கொட்டிக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இதை வியானாவுமே கேட்டு விட்டாங்க. சும்மா சும்மா சாப்பாடு பத்தி பேசுறீங்க, நீங்க கொட்டிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்வதி கிட்டயுமே
சொன்னாங்க, இந்த எஃப்ஜே எப்ப பாரு சாப்பாடை பத்தியே பேசுறான், தின்னுட்டீங்கல்ல, கொட்டிக்கிட்டீங்கல்ல, நிறைய சாப்பிட்டீங்கல்லன்னு. இது எவ்வளவு வந்து தப்பா இருக்கு. நான் வந்து இங்க லக்ஸரி வீட்டுல இருந்தேன், எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட் தான். சாப்பாடு விஷயத்துல அப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப 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 தப்பு தான். ஒருத்தவங்க சாப்பிட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்டுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க எல்லாருமே நல்ல ஒரு கேங்கா சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஒத்துமையா இருப்போம்னு பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு கப் அளவு தான் சாப்பாடு சொல்லிட்டு, ஆனா அங்க ஒருத்தருக்கு மட்டும் 2 கப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லியுமே பார்வதி யாருன்னு கேட்டாங்க. அதை நான் இங்க சொல்ல மாட்டேன், நான் வீக்கெண்ட்ல அங்க வச்சு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து அங்க வைப்பேன். நெக்ஸ்ட் வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்னு. இது எப்பவும் போலதான், ஒரு குரூப் வந்து பாட்டில கலெக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் வந்து ஜூஸ் போடுவாங்க. அதை வந்து 2 பேரு QC செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் பிக் பாஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுக்காக காசு வாங்கிட்டு வருவாங்க. அந்த காசை வந்து யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த ஓனர் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் இங்க சண்டையை இங்க இருந்தே ஆரம்பிச்சு விடணுன்றதுக்காக இவங்களாலெல்லாம் வேலை எல்லாம் செய்யவே முடியாது, ஆனா குறை மட்டும் நல்லா சொல்லுவாங்கன்னு யாரு நினைக்கிறீங்களோ அந்த 2 பேரை QCல போடுங்கன்னு சொல்லிட்டாரு. திறமையா பேசி விற்கவும் முடியாது, ஆனா குறை மட்டும் நல்லா சொல்லுவாங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்ல வின் பண்ணா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. எந்த ஜூஸ் கடை ஓனர் வந்து வின் பண்றாரோ, அதிகமா சம்பாதிச்சிருக்காரோ, அவருக்கு டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற அந்த 50% நாமினேஷன் ஃப்ரீல இருந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அது கூடவே பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை நாமினேஷன்ல இருந்து அவரால் சேவ் பண்ற பவரும் அவருக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாட்டில் சப்ளையர்ல அதிகமா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு அவங்க டீலக்ஸ் வீட்டில் போறதுக்கான ஒரு இடமும் அதே 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருந்து ஒரு பாஸும் உங்களுக்கு கிடைக்கும். நாமினேஷன்ல இருந்து பிக் பாஸ் கிட்டார் ஒரு வேவ் செய் பவரும் உண்டு. நெக்ஸ்ட் அந்த QCக்கு யாரை போட போறீங்கன்ற மாதிரி எல்லாரும் வந்து சொன்னாங்க. இதுல திவாகர் வந்து பார்வதியை வினோத்தையும் தான் சொல்றாரு, இவங்க நல்லா குறை கொண்டு பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வர்றவங்க எல்லாம் திவாகர், பார்வதி, வியானா இப்படி எல்லாருமே சொன்னாங்க. உடனே ஆளாளுக்கு கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என்னால பேச முடியாதா, என்னால ஓட முடியாதா, என்னால விளையாட முடியாதான்னு சொல்லிட்டு இதுல வியானா வேற, பிக் பாஸ் இந்த மாதிரி ஓட்டு வைக்கிறதுலாம் அன்ஃபேர், எனக்கு விளையாடணும் போல இருக்கு, ஆனா இவங்க எல்லாரும் என்ன டார்கெட் பண்ற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காகத்தான் அவர் பண்ணதே, நீங்க இப்ப இருந்தே சண்டை போட ஆரம்பிக்கணும்னு. feel it this is unfair டார்கெட் பண்ணி சொல்றாங்க எனக்கு தோணுது. அடுத்து வந்த விக்ரமே வந்து பார்வதியும் திவாகரனே சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. எதிர்பார்த்த இவங்க 2 பேருமே நல்லா ஜாலியா இதை எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வியானா என்னடான்னா அந்த பக்கம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்னை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு, என்னை கார்னர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. காலையில இருந்து இவங்களை வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணதுனால இப்ப இதுவும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருச்சு போல் இருக்கு. அதுக்கப்புறமா போய் அவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டு, எப்ப நான் ஓகே ஆயிட்டேன், இதுக்கப்புறம் நீ என் பேரை சொல்றேன்னா கூட சொல்லிக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா விக்ரதுக்கு ஒரு தனித்திறன் என்னன்னா அவங்க சொல்றதை கேட்கணும். ஃபைனலா QC டீமுக்கு வந்து திவாகரும் பார்வதியும் தான் செலக்ட் ஆனாங்க. பாட்டில் சப்ளையருக்காக பிக் பாஸ் டீமும், ஜூஸ் போடுறதுக்காக டீலக்ஸ் டீமுக்காரங்களும் செலக்ட் ஆனாங்க. திவாகர் சார் வாட்டர்மெலன் ஸ்டார். நெக்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிச்சது. இந்த டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கடையை போட்டு வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாட்டில கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கனியக்கா FJ கிட்ட போய், நான் உனக்கே பாட்டில தர்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு காசு தர வேணாம், வேற ஒரு டீல் ஒன்று போட்டுக்கிருவோம், ஒருவேளை நீங்க வின் பண்ணீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து அடுத்த வாரம் நீங்க எங்களுக்கு எனக்கே கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டாங்க. அவர் அதுக்கு ஓகே சொல்லிட்டாப்ல. நேரடியா காசெல்லாம் வாங்காம ஸ்ட்ரெயிட்டா பாஸே வாங்கி வித்தியாசமான ஒரு டீல் போட்டாங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். நெக்ஸ்ட் இந்த QC டீமை பார்த்தாக்கா அவங்க ஸ்டிக்கர் சரியா ஒட்டல, பேக்கேஜிங் சரியா இல்ல, கிராக் விழுந்திருக்குலாம் சொல்லி வினோத்தோட ரிஜெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவர் சபரி கொண்டு வந்து வைக்கிறாரு. அதை திவாகரே பார்த்துட்டு பேக்கேஜிங்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. அகைன் இன்னொரு வாட்டி சபரி கொண்டு வந்து வச்சுட்டு போறாப்ல. அப்பவுமே திவாகர் சொல்றாரு பேக்கேஜிங் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு, ஹைஜீன் மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே பார்வதி வந்துட்டு கொடுங்க ஹைஜீன் மட்டும் நானே பாத்துக்கிறேன்னு வாங்கி சுத்தி பார்த்து, பாத்தீங்களா இங்க ஒரு புள்ளி அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து திவாகரமே சேர்ந்துக்கிட்டு, ஆமா இந்த இங்க ஒரு புள்ளி இருக்குன்னு பார்த்து அவரும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பார்வதி சொல்லிட்டாங்க, இந்த டேஸ்ட், கலர், ஸ்மெல் இதை மட்டும் நீங்க பாருங்க, ஹைஜீனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால இவர் ஒரு இதை எடுத்து வச்சு டேஸ்ட் பார்த்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. அதை பார்த்தா துஷாரும் கலையரசன் சிரிக்க, அதுக்கு அவரே நானும் நாயா பிறந்திருக்க வேண்டியன்னு அவரே சொல்றாரு. நெக்ஸ்ட் ஃபைனலா எதெல்லாம் வந்து அப்ரூவ்டா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ரம்யாவுக்கு 2 தான் வந்தது, ஆதிரைக்கு 6 ரிஜெக்ட் ஆகி 2 தான் வந்தது, சபரிக்கெல்லாம் 9 ரிஜெக்ட் ஆகி 1 தான் வந்துச்சு. அந்த 1 கூட போனா போகுதேன்னு பாவம் பார்த்து பார்வதியாவே அவங்களோட மனிதாபிமானமான மனசு பெருசா இருந்ததுனால அவங்களாவே போட்டது, இல்லைன்னா அந்த 1 வந்திருக்காது. 9 பாட்டில் ரிஜெக்டட், 1 பாட்டில் அப்ரூவ்ட். அப்புறமா சுபிக்ஷாவுக்குமே 6ல 1 தான் வந்தது. அதுல FJக்குலாம் 3ல 3மே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சபரிக்கு பார்த்தா அந்த கருணை கூட FJக்கு பார்க்கல.
இதுல பார்வதியே அண்ணன் ஒரு நிமிஷம் இரு, நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம், அவன் கொஞ்சம் உரண்டை இழுக்கிற ஆளுன்னு சொல்லி அகைன் இன்னொரு வாட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா வினோத்துக்குமே 0 தான். நம்ம பாத்துக்குவோம், அவன் வந்து கொஞ்சம் உரண்டை எழுதுறவன். அதுக்கப்புறமா பிக் பாஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு எத்தனை கூல் ட்ரிங்க்ஸ் செலக்ட் ஆச்சோ அதுக்கான காயின்ஸ் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த காயின்ஸை நீங்க என்ன பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்களா இல்லைன்னா நீங்களே வச்சுக்க போறீங்களான்னு கேட்டா எல்லாருமே நாங்களே தான் வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதோட அன்னைக்கான டாஸ்கையும் பாஸ் பண்ணிட்டாங்க. எபிசோடு முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பார்வதி வியானா பேசின அந்த ரூல்ஸ் எல்லாம் சரியா தவறான்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.